ஃபைனலாக நம்ம கால் டாக்ஸிலையும் கிளம்புறோங்க. ஸோ வணக்கம் மக்களே, வேற ஒரு காரில் ஏறணுங்க. 500 சொன்னேன், 300 சொன்னேன், வேறு வண்டியில் கொடுத்தான். அங்கே போய் 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அவன் ஜிபே இல்லைன்னா வேறு வண்டிக்கு போனான். அட போடா அப்படின்ட்டு முடிஞ்சு வேறு வண்டியில் ஏறிட்டேங்க. போயிட்டுருக்கேன். என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும், டைம் பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக 9 ஆச்சு. 10:30 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ இருந்தாலும் 1 ஹவர் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்குது. மும்பை போய் தெரியாதுங்களா, 3 ட்ரெயின் 4 ட்ரெயின் விட்டாச்சு அங்கே இங்கே லோக்கல் ட்ரெயினை. அதனால் வந்து நம்ம ஃபைனலாக டாக்ஸி வீடியோ பாக்கி இருக்குது, அதையும் போட்டுருவோன்னு தான் பை ரோடில் கிளம்பிட்டோம். करेक्टा 10 किलोमीटर कामिக்குதுங்க. 300 சொன்னாங்க. कितने बजे की गाड़ी है? बहुत फुल ट्रेन, लोकल ट्रेन में. रास्ता भी फुल है. हाँ सर, हाँ सर. कोई नहीं. वो बैठाया था, वो नहीं गया. और सर एक बैठाया था ना आपको. हम दौड़ा हिंदी सर, तमिल वाला. जो पहले बैठाया था ना, हाँ, वो नहीं गया. क्या बोला? I don't know sir. இது போகாத வழியில் வர்றாங்க காருக்காரங்க. ஸோ செமையாக இருக்குது. சத்தியமாக ட்ரெயினில் போனால் பிடிக்க முடியாதுங்க. 4 ட்ரெயின் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு உருளா ஸ்டேஷனில் இறங்கி மறுபடியும் லோகமானியத்தில் போகிறக்கு 100 ரூபா கேட்பாங்க. அங்கேருந்து 100 ரூபா கொடுத்து போகிறக்கு, இங்கேருந்து 300 ரூபா கொடுத்து போயிடலாம். இப்போ சொன்னால் பாருங்கள், 500 ரூபா சொன்னான். உடனே அப்படின்ட்டேன், அடித்து பேசினேன். 300 ரூபா தரேன், வந்தாவா வட்டி போட்டுனேன். அப்புறம் அவன் லேட் பண்ணானுங்களா, கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் இந்த இவர் வந்தார், இவர் வண்டியில் அவரே வந்து கேட்டார். டக்குன்னு ஏறி வந்தாச்சு. செம்ம ஸ்பீடுங்க, ஸ்பீடாக போகிறாங்க. நம்ம நடந்துங்க கண்டிப்பாக முடியல. இதுக்கு மேலே நடந்து வச்சுக்கோங்க, டயர்டாயிடும்.
மக்களே இந்த மாதிரி வண்டி தாங்க மும்பையில், இந்த மாதிரி டாக்ஸி, ஏகப்பட்ட டாக்ஸி. செம்ம டிராஃபிக்ங்க. ட்ராவல்ஸ் பாலுமாமா ட்ராவல்ஸா? டால்பின் பஸ் டாப்பிங். ஒன்று மட்டும் மக்களே, சில நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்துடணும் நம்ம. ஏன்னா வந்து இப்போது நீங்கள் இந்த ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து தாதர்லேருந்து குர்லா ஸ்டேஷன் போகிறதுக்கு 5 ரூபா தாங்க டிக்கெட்டு, ஓகேங்களா? அங்கேருந்து பை வாக் போனாலும் ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்க. பட் வந்து நிறைய ட்ரெயின் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அங்கேருந்து போய் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. ரொம்ப நைட் ஆகி போச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஊருக்கு போனோம்னா அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே நம்ம போய் வந்து நம்ம ரூமோ இல்லை ட்ராவலோ இதெல்லாம் போய் செட்டில் ஆகிடணும். ஏன்னா பேர் தெரியாத ஊரில் வந்துட்டு நம்ம வந்து மாட்டிக்க கூடாதுங்க. அது என்னோடய ட்ராவல் இதில் இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. 10 மணிக்குள்ளே ஒன்று ரூமு இல்லைன்னா ட்ராவலில் இருக்கணுங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 300 சொன்னாங்க. நம்ம 300 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ட்ரெயின் போச்சுன்னா மேட்டர் ஓவர், அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஏன்னா இங்கே லோக்கல் ட்ரெயின்லேயே போக முடியல. அப்புறம் இங்கே 30 மணி நேரம் நம்ம திருப்பூர் போகிறது சரியான கடுப்பாயிடும். என்னங்க அந்த ஜூகு பீச்சுக்கு போனோம் பார்த்தீங்களா, அது சரியான வழி மாதிரி நடந்து டயர்டாயிருச்சுங்க. ஐயா பெரியவரே, அந்த சைடு போகலாம்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி வருதா? இந்த வண்டி ரொம்ப நேரமாக நம்ம கூடயே வருது. பைக்குங்க. ஃபுல் டிராஃபிக். எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ். வெள்ளையே போர்டு தெரியுதுங்க, சூப்பராக பிள்ளை ஏர்போர்ட்டாக இருந்துச்சுன்னு தெரியல. அது போர்டில் வந்து வருது, பட் தெரிய மாட்டேங்குது. டால்பின் பஸ் டாட்டின். பாருங்க, சரியான டிராஃபிக் இருக்குங்க. பெங்களூரில் தான் இருக்குன்னு டிராஃபிக் எதைங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு தெரியல சத்தியமாக. இந்த மாதிரி டாக்ஸி ஆட்டோ ஓட்டுறவங்கள எப்படி
டிராஃபிக்கில் வருவாங்கன்னு ஒன்றும் புரியலைங்க. அது இங்கே கொடுத்தேன், டிராஃபிக்கில் வண்டி நிற்குது பாருங்க. இறங்கி இங்கே போனான்னு தெரியல. இருங்க பாருங்க, வருவான் பாருங்க. இந்த வரங்க பாருங்க. சவுண்டு கேட்குதுங்களா? வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. ஒரு வழியாக டிராஃபிக்லேருந்து வேறு வழியில் வந்துட்டேங்க. பஸ் ஸ்டாண்டா நமக்கு தெரியல. ஸ்டேஷன் வந்துட்டோமா இல்லையா ஒன்றுமே புரியலையே. வெல்கம் டு நேரு நகர். இது ஒரு நேரு நகர் இருக்கு. அங்கே தமிழ்காரங்க ஒரு நேரு நகர் இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கு. ஓ மக்களே, ஒன்றும் தெரியுதுங்களா? நம்ம நடராஜ வீடியோ போட்டோம்ல, இந்த ஆறு பாருங்க, ஆற்றுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு. நேராக போய் குருவா ஸ்டேஷன் போய் சேர்ந்தோம்ல, அந்த ரோடுங்க. இருங்க, நம்ம வந்து அந்த டிராஃபிக் அவன் சப்பாத்தி வச்சு நூடுல்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த இடம் வருமா தாண்டிட்டோமான்னு தெரியல. பார்ப்போம். வர டிரைவருக்கு கடுப்பு வர ரோல் இருக்குது. நான் பயங்கரமான டிராஃபிக் அப்படிங்கிறது. அதில் வந்தோம்னா 5 நிமிஷத்தில் வந்திருக்கலாங்க. பகலில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, நைட் பார்க்கும்போது ஏரியா வேறு மாதிரி இருக்குது. நல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாருங்க இவர். கரெக்டாக வந்துங்க போகிறாரு. அதனால சந்தா பூந்தில் போகிறதில்ல. சிக்னலாக இருந்துச்சான். அதை நடந்து தான் போகணுமே. சிக்னல் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும், யாருக்கு தெரியும். எல்லாமே ஜங்ஷன் போல் இருக்குங்கோ. பயங்கரமான கூட்டம்.
ஐநூறுரூவான்னு சொன்னாங்க, 300 இருந்தாங்க ஆல்ரெடி. आपका बोलना அப்படின்னு சொன்னாங்க. क्या बोलो ஹெவி டிராஃபிக்மே போல்தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுங்க, ஏசி வச்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 500 கேட்டாங்க. 500 கொஞ்சம் ஓவர் தான். 50 और मार மனசு கேட்கலைங்க. மறுபடியும் 50 ரூபான்னு அப்படின்னாங்க. 50 ரூபா, மறுபடியும் 50 ரூபா கொடுத்துட்டோம். என்னடா அதே மாதிரி வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சத்தியமாக 50 ரூபா கொடுத்தேன். ஜிபேலாம் காமிக்க முடியாது ப்ரூஃப்க்கு. ये टाइम पे इधर आना ही भाई तो बहुत मुश्किल। ओके ओके, ट्रेन से हेवी फुल ट्रैफिक फुल. நேற்று பார்த்தீங்களா ரோடு என்ன காலியாக இருந்ததுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி பாருங்க எவ்வளோ ट्रैफिक है. ऐसा तो चलाता ही नहीं गाड़ी आदत। आपका गाड़ी से முன்னாடி ஒரு காரக்காரன் வந்துட்டு திருப்பிட்டு நம்ம பரிஜாபங்களில் திவாகர் தானே அவர் பேர் சொல்லுவார் இல்லைங்களா, எங்கடா போகிறீங்க, எங்கே தான்டா போகிறீங்க, எங்கடா போகிறீங்கன்னு. அதே தாங்க. திருப்பி என்ன கேட்பீங்க, நீ எங்கடா போகிற அப்படின்னு. அதே தான். ஓ இதான் மேட்ரா. இடத்துல கட்டி வச்சுங்க, அதனால தான் ஃபுல்லு வழி இல்லை. ஆட்டோ தடுக்க போடாது பாவம். போட்டுக்கண்ணா வேகமா. பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:35 ஆச்சு. லோகமானியத்தில் டெர்மினல் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பாலம், இதுக்கு மேலே ஒரு பாலம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இதான் பாருங்கள், லோகமானியத்தில் டெர்மினல். ஓகே சார், இந்த வண்டியில் தாங்க நம்ம வந்து இறங்கணும். ஓகே மக்களே, மறுபடியும் 1 செகண்ட் நம்ம மும்பை டாக்ஸி விலாகை இதோட முடிச்சு தான் ஆகணும். இன்னும் வந்தாச்சு இடத்துக்கு. பாய். ஃபைனலி லோகமானியா டெர்மினஸ்க்கு வந்தாச்சு. உள்ளே இருக்கு போகலாம். ஃபைனல் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? எல்லா ஸ்டேஷனும் இங்கே பிரம்மாண்டமாக தான் இருக்குங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போம். இல்லை ஹிந்திலே போட்டிருக்காங்க. 11013 நினைக்கிறேன். அதே தாங்க. 22:35 4வது பிளாட்ஃபார்மு. நம்ம இங்கிலீஷில் வரட்டும், பார்த்துட்டு போவோம்.
9:45 மணி. நான் எல்டிடி சிபிஇ எக்ஸ்பிரஸ் 22:35 4வது பிளாட்ஃபார்ம் டி. சரி வாங்க போகலாம். லோக்மானிய திலக் பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட். நாலாவது பிளாட்ஃபார்முங்க. இந்த சொல்கிறாங்க பாருங்க, சவுண்டில் கேட்கல. இப்போ கேளுங்க. ஓகேங்க, சொன்னாங்களா? லோகமானிய திலக் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வயா பெங்களூர் சிட்டி அப்படின்னு. பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பனாரஸ் பட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே அதான். ஸோ பனாரஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, வாரணாசி தான். வாரணாசி பக்கத்தில் பனாரஸ் இருக்குது. புதுசாக வந்து பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றிருக்காங்க இல்லைங்களா, அலகாபாத்து. ஸோ அந்த ஊர் தான். அலகாபாத் இருக்கிற பேர் வந்து பிரயாக்ராஜ்னு மாற்றிட்டாங்க. கௌசிக் குறுக்க வந்த மாதிரி ஒருத்தர் குறுக்க வந்துட்டான். என்னதான் தாதர் மாதிரி இல்லைங்க, சில கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் சாப்பிடல, போய் விழாக்கு முடிச்சுட்டுங்க போய் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் நின்றுருக்கு பாருங்க. நாலு 5 வேறு நம்மளுக்கு கெத்தாக நிற்கிது பாருங்க. லோக்மானியத்தில் கோயம்புத்தூர் நைட்டு கிளம்புறதுங்க ட்ரெயினு. ஃபர்ஸ்ட் இருங்க, நம்ம கோச்சு என்ன கோச்சுன்னு பார்த்து வரேன். சரி மறந்துடுச்சு. S1 44ங்க, S3 முன்னாடி ஏறணும். 5 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது போல் இருக்குங்க. இது நம்பர் 4ங்க. நம்ம பின்னாடி போகணும். முன்னாடி இருக்கும் தான் பின்னாடி போகணும். முன்னாடி போகணும். प्रवाशांनी कृपया लक्ष द्यावे. गाडी क्रमांक 11 एक्सप्रेस वया KSR बेंगळुरू सिटी ई रोड இதில் நம்ம வந்தோங்க. ரெண்டு ஒன்று முன்னாடி. ஈரோடு வழியில் போகுதுன்றாங்க. 41 போட்டிருக்குது. இதாங்க உள்ளே போய் ஏறிக்கும். எவ்வளோ உட்காந்துருக்காங்க, இல்லை தள்ளி விட்டு நம்ம போய் உட்காருவோம். ஓகே, பாய் பாய் மும்பை, பாய். ஓகே ஓகே மக்களே, எதுவும் சாப்பிட வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம கோச்சில் உட்காந்துட்டு தான் பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் நிறையா இருக்காங்க. ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து திருப்பூர் வரைக்கும் போக போகிறோங்க. ஒன்று எடுத்தால் வந்து நமக்கு சிக்கல் சரி வராது. அது ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வேணாம், நான் மேலே எனக்கு லோவர் கிடச்சிதுங்க. ஸோ அது வேணால் நான் மேலே கூட எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பேக் வச்சுட்டு சாப்பிட வாங்க வந்திருக்கேன். வாழைப்பழம் எதுவும் இல்லை போல் இருக்கு. இதோட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.